இதனால் விசேஷமாய் போதகர் தாஸ் சார்ல்ஸ் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நான் படிக்க இருக்கிறோம். தாஸ் துவக்கி வைங்க. தெய்வாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2024ஆம் ஆண்டிலே 3ஆம் காலாண்டில் நாம் இருக்கிறோம். மார்க்குவின் சுவிசேஷத்தை நாம் பாடப்புத்தகமாக இந்த காலாண்டிலே படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் படிக்க இருப்பது பாடம் 7, சீஷர்களுக்கு உபதேசித்தல் என்ற தலைப்பில் முதல் பாகத்தை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். இன்றைக்குரிய மனப்பாட வசனம் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார் என்பதே. சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், மார்க் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இப்போ ஏறக்குறைய நம்ம ஒரு 8 அதிகாரம் முடித்து விட்டோம். அதற்கு பிற்பாடும் ஆண்டவர் இதோ எப்படி தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்தார், அதிலே ஏராளமான குருடர்கள், முடவர்கள், சுகவீனமானவர்களுக்கு எப்படி அவர் சுகம் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு 8 சாப்டரில் மையமாக வைத்து நாம் பார்த்தது என்ன என்றால், அவர் உபதேசித்து கொண்டு அதே நேரத்தில் அந்த குணமாக்கும் பணி அவர் செய்த பொழுது அவர் வல்லமை நிறைந்தவர் என்பதை காண்பித்தது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மேசியா என்பதை அவருடைய செயல்பாடுகள் என்ன பண்ணினது, வெளிப்படுத்தி கொண்டே வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இப்போ இதுக்கப்புறம் உள்ள மீதமுள்ள சாப்டரை நம்ம என்ன கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சீஷர்களுக்கு அவருடைய மரணத்தை குறித்தும் அவர் சிலுவையில் அறையப்படுதலை குறித்தும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவங்க முழுசாக புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலையை நாம் இந்த பாடத்தில் நாம் தொடர்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். பாடம் 7 முதல் கேள்வி தாஸ் உங்களுக்காக. குருடனை சுகமாக்க இயேசுவுக்கு ஏன் 2 தொடுதல்கள் அவசியப்பட்டது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய குருடர்களை சுகமாக்கி இருக்கிறார். ஆனால் இங்கே மார்க்கு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை நாம் படிக்கிற பகுதியில் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அங்கே ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று மார்க் 8:22 வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவனை கையை பிடிச்சி, அந்த குருடன் கையை பிடிச்சி, இயேசுவே கையை பிடிச்சி கிராமத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து, தன்னுடைய உமிழ்நீரை அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து கேட்குறாரு, எதையா பார்க்குறியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், அவன் ஏறிட்டு பார்த்து, ஆமாம், நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மறுபடியும் அவன் கண்கள் மேல் கை வச்சு அவனை நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பொழுது அவன் சுஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் அப்படின்னு படிக்கிறோம். என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு குருடனை சுகமாக்குறதுக்கு 2 முறை தொடணுமா? 1 முறை தொட்டால் போதாதா? அப்போ இதில் என்ன பாடம் நமக்கு இருக்கிறது? இந்த அற்புதம் மார்க்கு சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை மனசில் நம்ம வச்சுக்கணும். பாஸ்டர் அறிமுகத்தில் சொன்னாங்க, இந்த 8ஆம் அதிகாரத்தில் இருந்து அப்படியே நம்ம போக போக வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே போகிறார் நம்ம அப்படி தானே படித்தோம். மார்க்கில் முதல் 8 அதிகாரங்கள் இயேசு யார், பிற்பாடு வரக்கூடிய 8 அதிகாரங்கள் அவர் எங்கே போகிறார், அவர் எங்கே போகிறாருன்னு, சிலுவைக்கு போகிறார், மரிக்க போகிறார் என்பதையெல்லாம் சீஷர்களுக்கு புரிய வைக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது பாடு, மரணம், இந்த சிலுவை அனுபவங்கள் பற்றி எல்லாம் சொல்லுகிற சமயத்தில் சீஷர்கள் மந்த நிலையில், ஆவிக்குரிய பார்வையற்ற நிலையில் அவர்கள் இருந்தார்கள். பார்த்தீங்களா? அப்போது இந்த குருடனை போல சீஷர்களுக்கு என்ன தேவை? 2 தொடுதல்கள், 2 touches were needed for the disciples also. அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த குருடனுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தின் வழியாக நமக்கு அந்த பாடம் கிடைக்கிறது. மார்க்கு புத்தகத்தின் திருப்பு முனை எங்கே இடம்பெற்றுள்ளது? அந்த புத்தகத்தினுடைய திருப்பு முனையை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, கிறிஸ்து சீஷர்களுடைய மனதை திறந்து ஒரு மேன்மையான புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக அவர்களை வழிநடத்துகிறார். பாஸ்டர் இந்த பேக்ரவுண்டை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மார்க் 8 சாப்டரில் ஏன் இந்த 2 தொடுதலை அவர்கள் மத்தியில் அவர்கள் உணரும்படியாக செய்தார் என்றால், இங்கே புளித்த மாவை குறித்து பேசினார் இல்லையா? அதில் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது பரிசேயராகிய புளித்த மாவை குறித்தும்
ஏரோதாகிய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அறைய போகிறதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றப் போகிறவர்கள். இவர்கள் ஜனத்தை ஏவி விட்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட போகிறார்கள் என்பதை ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜை ஃபர்ஸ்ட் அங்கே என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அது அவங்களுக்கு புரியல. இவங்க ஏதோ ஆண்டவர் அப்பத்தை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் தான் இந்த குருடனை வரவழைச்சி 2 விசை அவனை தொட்டு குணமளிக்கும் போது என்னுடைய சீஷர்களுக்கும் இவ்விதமான 2 விதமான தொடுதல் அவசியமாக இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் சீஷர்கள் புரிந்து கொள்கிறாங்க. அதில் முதல்ல புரிந்து கொண்ட சீஷன் யார் அப்படின்னா பேதுரு. என்னை யார் என்று நீங்கள் அறிகிறீர்கள், எப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டபோது நீர் வந்து தேவனுடைய குமாரர் என்று சொல்லுகிறார். அப்புறம் அவர் சொல்கிறார், இதை வந்து மாம்சமோ ரத்தம் உனக்கு அறிவிக்கவில்லை, பரலோகத்தின் பிதாவே உனக்கு இதை அறிவித்தார். இப்போ அவங்களுக்கு பிற்பாடு அந்த புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்குள்ளாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிந்து கொள்ளுகிறது தான் நம்ம டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாஸ்தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி. வெளிப்பாடு பெற்ற பேதுருவை இயேசு ஏன் சாத்தானே என்று கடிந்து கொண்டார்? என்ன வெளிப்பாடு இந்த பேதுருவுக்கு கிடைத்தது என்றால், பாஸ்டர் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசரியா பட்டணத்துக்கு வந்தப்போ சீஷர்கள் பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க. பேதுரு சொன்னான், நீர் கிறிஸ்து, அதாவது நீர் மேசியா என்று அவன் சொன்னதாக நாம் மார்க் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். இதை சொன்ன பிற்பாடு 31ஆம் வசனத்தில் பாருங்க, அல்லாமல் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதனாசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெளிந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இப்படி இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார்னு 32ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அந்த பேதுரு நினைச்சார், ஆண்டவர் தனியாக கூட்டிகிட்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆண்டவரே, உனக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாது, சிலுவையா, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் என்பது போல் அவன் என்ன செய்தான், தடுக்கிறான். ஏதோ அவன் அதை அக்கறையாக செஞ்சான் நினைச்சிடக்கூடாது, ஆறுதலாக பேசினான் என்று நினைத்திடக்கூடாது. அவன் இடரலாக பேசினான், தெய்வ சித்தத்துக்கு இசைவாக அல்ல, இடைஞ்சலாகவே அவன் பேசினான். அதை எலன் ஒயிட் ரொம்ப அழகாக இவங்களின் வாஞ்சி டிசரவேஜஸில் பக்கம் 415 சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இருந்த அந்த மாபெரும் போராட்டம், அந்த நெருக்கடியை குறித்து அவன் ஆறுதலாகவோ உதவிகரமாகவோ பேதுருவின் வார்த்தைகள் இருக்கவில்லை அப்படின்னு எழுதுகிறாங்க. ஆகவே இந்த பேதுருவுடைய தத்துவம் இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, ஈவன் சீஷர்களுக்கு அப்படித்தான் அந்த தத்துவம், க்ரௌன் வித்தவுட் த கிராஸ், அதாவது சிலுவையெல்லாம் வேண்டாம், ஆனால் கிரீடம் கிடைக்கதான் போதும் அப்படின்னு அதே எண்ணம் தான் பேதுருவுக்கும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிரீடம் என்றால் அதுக்கு முன்பாக என்ன இருக்கு, சிலுவை இருக்கு என்பதை மிகவும் தெளிவாக வலியுறுத்தினார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, கிறிஸ்துவை பின்பற்றுவதில் அடங்கியுள்ள விலைக்கிரயம் பற்றி அவர்தாமே போதித்தது என்ன? அவருடைய சீஷர்கள் அவருடைய பாதையை பின்பற்ற வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இவ்வளோ அற்புதங்கள், இவ்வளோ அடையாளங்கள் எல்லாவற்றையும் அவங்க பார்த்தாங்க. ஆனால் சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, கிறிஸ்து வந்து அவருடைய தகப்பனுடைய அஜெண்டாவை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவருடைய சித்தம் என்னவோ அதுதான் யாருடைய சித்தம், குமாருடைய சித்தம். குமாரர் மரிக்க வேண்டும், அவர் மரிக்கிறதின் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு மனுகுலத்திற்கு வரப்போகிறது என்பதை யார் அறிந்து கொள்ளணும், சீஷர்கள். இதற்கு ஒப்பான ஒரு பாடுக்குள்ளாக சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் குடித்த அந்த பாத்திரத்திலே அவருடைய சீஷர்களும் பங்கு பெற வேண்டும். அதை சொல்லும் பொழுது, நீங்களும் உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள். சிலுவை எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், உபத்திரவத்தை அடையாளப்படுத்துகிறது. நீதி நிமித்தமாய் அவருடைய சீஷர்களும் பாடுகள் படுவார்கள் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய மனங்களையும் ஆயத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். பிற்பாடு சீஷர்களுடைய வாழ்க்கையில் அவர்களும் இரத்த சாட்சியாய் ஆண்டவருக்கு மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஹோல் அஜெண்டாவே என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் பல பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க தான் வேண்டும். இன்றைக்கி நம்ம ஒரு சர்ச்சு பாஸ்டராக இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் அதை என்னமோ ஒரு பெரிய இதாக நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சர்ச் பாஸ்டராக இருக்கிறனாலையோ இல்லை மிஷினரியாக இருக்கிறனாலே எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பாடுகள் இருக்கிறது என்பது நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை. ஆனால் அநேக மன உளைச்சல்கள் மத்தியிலும் தேவன் நம்மை காத்து வருகிறார் என்பது தான் பேருண்மையாக இருக்கிறது. மார்க்கு அடுத்த பகுதிக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். 8 அதிகாரம் முடிகிறது. 9ஆம் அதிகாரத்தில் நம்ம போவோம்.
மார்க் 9 சீஷர் மூவருடன் இயேசுவின் மலை அனுபவம் பற்றி நமக்கு இயேசுவின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களோடு பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களோடு என்ன செய்கிறார் என்றால் ஒரு மலைக்கு செல்லுகிறார். அங்கே சென்று அவர்களுக்கு முன்பாக மறுரூபமடைந்தார். மகிமையான கிறிஸ்துவாக அவர் வெளிப்பட்டார். இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மலைக்கு என்ன செய்கிறாங்க, மறுரூப மலை, மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்று, ஆக்சுவலாக அது தாபோர் மலை எனப்படுகிறது. அதை மறுரூப மலை என்று பிற்பாடு சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த சம்பவத்தை நம்ம எங்கே படிக்கிறோன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரம், மார்க்கு 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் ஆகிய 3 சுவிசேஷங்கள்லையுமே நாம் இதை படிக்கிறோம். அந்த அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் முன்னாடி சொன்னார், இங்கே இருக்கிற சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்னே மரணமடைய மாட்டார்கள்னு சொன்னார். அதை சொல்லி ஒரு சில நாட்கள் கழித்து தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தில் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன செய்கிறாங்க, 3 பேரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எலியாவோடும் மோசேயோடும் அங்கே அந்த மறுமலை காட்சியில், அந்த மகிமையான காட்சியில் பார்க்குறாங்க. அப்படி அவர்கள் அந்த 3 பேரும், இயேசுவும் மோசையும் எலியாவும் என்ன பேசினாங்க அப்படின்னா, எருசலேமிலே அவர் அடைப்போகிற மரணத்தை குறித்து பேசினார்கள் என்று சொல்லி லூக்கா 9ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அதாவது என்ன பொருள் அப்படின்னா, அவர் இப்போவே ராஜாவாயிருவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சீஷர்களும் மற்ற மக்கள் எல்லாருமே. ஆனால் மரணம் உண்டு, அந்த மரணத்துக்கு பின் அவர் மகிமை அடைவார் என்று நம்பிக்கை ஊட்டுவதற்காகவே இது நிகழ்ந்தது. ஸோ இந்த காட்சியை முடிச்சுட்டு இறங்கி வரும்பொழுது, இவங்களுக்கு இறங்குறதுக்கு மனசே இல்லை, இந்த யாருக்கு, பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு. ஆனால் இறங்கி வரும்பொழுது எலியா பற்றி கேட்குறாங்க. அப்போ எலியா பற்றி ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்னா, எலியா வந்துட்டு போயிட்டான். அது யார்? யோவான் ஸ்நானன் என்பதை அவர் சொல்லி, இப்படி இந்த காட்சி அங்கே முடிகிறது என்று நம்ம மார்க் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தொடர்ந்து மார்க் 9ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, மார்க் 9 9 சீஷருடன் இயேசுவின் மாத்திரல் அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் இங்கே மீதம் விட்டு போன 9 சீஷர்கள் கிறிஸ்துவின் பணியை என்ன பண்ணியிருக்கணும், நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஏன்னா முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு அந்த 4th 5th 6th சாப்டர்லேயே பார்த்தோம், ஆண்டவர் அவர்களை அபிஷேகித்து ஜெபம் பண்ணி பிசாசுகளை விரட்டவும் எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கவும் அனுப்பினார். இவர்களும் அதை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த சாப்டரில் அந்த மறுரூப காட்சிக்கு பிற்பாடு எலியாவை குறித்து விளக்கி கீழே இறங்கும்பொழுது, இந்த 9 டிசைபிள்ஸை விட்டுட்டு போனார் பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப ஒரு டெரிபிளான சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலை. என்னென்னா, ஒரு தகப்பன் அவருடைய மகனுக்கு பிசாசு பிடித்து இருக்கிறது, அதை விரட்டும்படியாக இவர்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சீஷர்கள் 9 பேராலும் முடியல. அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு தர்க்கம் உண்டாகிறது. வேதபாரகரும் மற்றவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக கூடி, ஆண்டவருடைய சீஷர்களால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேலி பரியாசமான ஒரு நிலை. கிறிஸ்து வந்ததும் இந்த மனுஷன் தகப்பன் ஓடி வரான், ஆண்டவரே அவனுடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்து என்னுடைய மகனை விட்டேன், ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த பிசாசை விரட்ட முடியவில்லை, இது எத்தனை நாளாக இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறாரு. பிற்பாடு அவன் சொல்கிறான். ஆனால் முக்கியமாக அவன்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, அந்த 9ஆம் அதிகாரத்தில் 23வது வாக்கியத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமையானால் ஆகும், நீ விசுவாசிக்கிறையா என்று கேட்கிறார். மறுபடியும் அவனுடைய விசுவாசத்தை அவன் என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். ஆம் ஆண்டவரே என்று சொன்னதும் அந்த நேரத்திலே அங்கே அவனுடைய மகனுக்கு விடுதலை கிடைத்தது என்று பிற்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இப்போ இதில் என்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கும் சொல்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜாதி பிசாசு இதோ உபவாச ஜபத்தினாலே அன்றி வேறொன்றினாலும் என்ன பண்ணாது, போகாது. அதனால் நீங்கள் அதிகமாய் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை மீண்டும் சீஷர்களுக்கு உபவாசிக்கிறார். நம்ம முந்தின பாடங்களில் படிச்சிருக்கிறோம். வந்து வாக்குவாதம் செஞ்சாங்க இல்லையா, உம்முடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணுறது இல்லையா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உபவாசத்தின் முக்கியத்துவத்தை சீஷர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவுக்கு எது முக்கியமாக இருந்தது, சீஷர்களுக்கு எது முக்கியத்துவமாக இருந்தது? மார்க் 9ஆவது அதிகாரத்தில் வசனங்கள் 30 34 வரைக்கும் நாம் படித்தோம் என்று சொன்னால், இந்த சம்பாஷணை சீஷர்களுக்கு இடையிலே நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர்
இந்த மாதிரி மனுஷகுமாரன் எருசலேம் போவார், அவர் கைது செய்யப்படுவார், கொல்லப்படுவார், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, வர்ற வழியில் நமக்குள்ள யார் பெரியவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வசனத்தை பாருங்களேன். வசனம் 33, மார்க் 9:33. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏன் பேசாமல் இருக்கிறாங்க? ஏன்னா வழியில் அவங்க பேசுகிற விஷயம் ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். என்ன பேசுனாங்க பாருங்க. ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். ஆண்டவர் பேசுனது என்ன? பாடுகள், மரணம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு எது முக்கியம் அப்படின்னா, பாடுகள், சிலுவை மரணம், அதனால் உண்டாகும் மானிடர் ரட்சிப்பு, இதெல்லாம் தான் இரட்சகர் இயேசுவுக்கு முக்கியம். இவங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்போ ராஜா ஆவார், நமக்கு எப்போ ரைட்டு லெஃப்ட்டில் சீட்டு கிடைக்கும், கேபினெட்டில் நம்ம எப்படி மந்திரிகள் ஆகலாம், யார் அவருக்கு வலது பக்கம் இருப்பான், யார் இடது பக்கம் இருப்பான், யார் பெரியவனாய் இருப்பான் என்று இவங்க பேச்செல்லாம் இந்த சீஷர்களுடைய நோக்கம் இப்படித்தான் இருந்துச்சு. அப்போ இதில் நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே சிந்தை இன்றைக்கி நமக்கு இருக்கிறதா. அநேகர் ரட்சிக்கப்படணும் என்ற பாரத்தோடு நம்ம செயல்படுகிறோமா, போதகர்களோ விசுவாசிகளோ யாருனாலும் சரி. அப்போது நமக்கு இருக்க வேண்டிய பாரம், மக்கள் ரட்சிக்கப்படணும். நம் பாடுகள் பட்டாலும் சரி, எப்பாடுகள் பட்டாகிலும் இயேசுவை எல்லாரும் அறிவதற்கு நாம் உதவி செய்யணும். வலது பக்கம் இடது பக்கம் பதவி உதவி அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி நமக்கும் அவசியமில்லை. அப்படி அது முக்கியமாக இருக்கக்கூடாது என்றதை இந்த இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் இடையில் நடந்த சம்பாஷணையின் வழியாக நமக்கு ஒரு பாடமாக நமக்கு இன்றைக்கு வந்து சேருகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, சீஷர்களின் பிரச்சனைக்கு இயேசுவானவர் எப்படி 2 படிகளில் பதிலளித்தார்? ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லெசன் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். இவங்களோட ஆசையை பார்க்குறார். இது ஒன்றுமே இல்லையே, இப்போ வந்து ஓப்பனாக பேசுவோம். பரலோகத்தில் என்ன ஆசை சாத்தானுக்குன்னா பதவி ஆசை தான். ஆண்டவருடைய ஸ்தானத்தை என்ன பண்ணணும், பிடிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். அதே ஒரு எண்ணத்தை சீஷர்களுக்குள்ளாக அவன் வெற்றிகரமாக திணிச்சிட்டான். இப்போ இந்த ஒரு ஈவலான தாட்டை வந்து இவங்களுடைய மைண்ட்லேருந்து என்ன பண்ணணும், கிறிஸ்து எடுக்கணும். அதற்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல் கருத்தை அவங்களுக்கு சொல்கிறார். அந்த முதல் கருத்து என்ன அப்படின்னா, உங்களில் ஒருவன் மேன்மையானவனாகவோ அல்லது பிரதானியாகவோ பெரியவனாக இருக்கணும் அப்படின்னா அவன் முதல்ல என்ன ஆகணும், வேலைக்காரனாக வேண்டும். அப்படின்னா கிறிஸ்து எல்லாவற்றையும் வெறுத்து அவர் ஒரு அடிமையின் ரூபமாக வந்த இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் யாருக்கு கற்றுக் கொடுக்குறாரு, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்களாம் யாரை ஆகுங்க, வேலைக்காரராக இருங்க. நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய போஸ்ட்லாம் உட்காரணும்னு அவசியம் இல்லை. பிற்பாடு எல்லாம் நடக்கும் என்பதை சொல்கிறதுக்காக அங்கே இருந்த சிறு பிள்ளைகளில் ஒரு குழந்தைய பக்கத்தில் அழைத்து, இந்த குழந்தையை போல் நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது என்பதையும் 2வது படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறவர்கள் மேட்டிமையானவர்கள் அல்ல, குழந்தைகளைப் போல விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் தான் யார், குழந்தைங்க எளிதாக என்ன பண்ணும், விட்டு கொடுக்கும் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் சீஷர்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்கின்ற இந்த 2 படியை சொல்லி கொடுக்கிறார். அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் இயேசு குறிப்பிடும் சிறியர் என்பது யாரை சுட்டி காட்டுகிறது? மார்க் 9:42 நம்ம அதை படிக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல சிறியர் அப்படின்னு ஆண்டவர் யாரை சுட்டி காட்டுகிறார் என்றால் நியூ கன்வர்ட்ஸ், புது விசுவாசிகள், சத்தியத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிதாக வரக்கூடிய பிள்ளைகள். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இன்றைக்கி நம்ம மீதமான திருச்சபையில் ஓய்வு நாள் சத்தியமா என்று சொல்லி அநேகர் ஆவலோடு என்ன செய்வாங்க, சத்தியத்தை ஏற்றுட்டு வருவாங்க. ஆரோக்கிய சத்தியம், இன்னும் நியாய தீர்ப்பு, இப்படி அநேக காரியங்கள், ஆசிரியப்பு கூடாதெல்லாம் படிச்சுட்டு அநேகர் வருவாங்க. சத்தியங்களை மக்கள் படிக்க 7th Day சர்ச்சில் இவ்வளோ சத்தியமானாங்க, கேட்டதே கிடையாதுன்னு சொல்லி ஆர்வமாக உள்ளே வருவாங்க. சபைக்குள்ளே வந்தவனை பார்த்து அங்கே எலெக்ஷன் போட்டி அடிதடி அப்படி இப்படின்னு இருக்கிறத பார்த்துட்டு ஐயையோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் இன்றைக்கி பார்க்குறோம்.
அப்போது சிறியர் யார் அப்படின்னா, சத்தியத்தை, இயேசுவை, ஓய்வு நாளை, 10 கட்டளைகளை, நியாய தீர்ப்பு, ஆசரிப்பு கூடாரம், இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த சபையில் இவ்வளோ சத்தியம் இருக்கு, இதன்படி தான் ஜனங்கள் எல்லாரும் இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்போடு வரக்கூடிய புது விசுவாசிகளுக்கு முன்பதாக நாம் ஒரு நாள் இடரலாக இருந்துடக்கூடாது. ஏன்னா அந்த சீஷர்கள் அப்படி தான் இருந்தாங்க. எவன் பெரியவனா அவன் பெரியவனா அப்படி தான் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டான். ஸோ இதே போன்ற நிலைமை நமக்குள்ளும் இருந்துவிட கூடாது அப்படின்றது ஆண்டு நமக்கு அழகாக ஒரு பாடமாக இதில் நம்ம கற்றுக் கொடுக்குறார். இந்த சிறியரில் யார் சத்தியத்தை புதுசாக ஏற்றுக்கிட்டு வர்றாங்களோ இவர்களுக்கு ஏற்கனவே உள்ளே இருக்கிறவங்க, சபைக்குள்ளே இருக்கிறவங்க இடரலாய் இருந்து விடவே கூடாது. நான் சபைகளை பொதுவாக என்னுடைய திருச்சபைகளை சொல்கிறது அதுதான். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியெல்லாம் செய்கிற மாதிரி தெரியல விசுவாசிகள். நான் சொல்கிறது என்னென்னா, எப்பா நீ ஊழியம் கூட செய்ய வேண்டாம், கொஞ்சம் அட்டூழியம் பண்ணாமல் இரு. புது ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வர விட்டாலும் பரவாயில்ல, இருக்கிற ஆத்துமாக்களை வெளியே தள்ளிடாத, நீ ஓட்டி விட்றாத. ஏன்னா நீ உள்ளே இருந்து சண்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெரியவனா நான் பெரியவனா, இந்த பதவி அந்த பதவி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானே இருக்கிறவன் என்ன செஞ்சிருவாங்க, ஓடி போயிடுவான். அதான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இந்த சிறியரில் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கும் இடரில் உண்டாக்காதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் சிறியர் என்று கருதப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விதவைகள், அனாதைகள், அந்நியர், இவங்க எல்லாமே சிறியர். அவங்களெல்லாம் ஆதரிக்கணும்னு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தார். புதிய ஏற்பாட்டில் அதையும் செய்யணும். சத்தியத்தில் புதுசாக வரக்கூடிய பிள்ளைகளும் நம்ம என்ன செய்யணும், காக்க வேண்டும், தக்க வைக்கணும். சத்தியத்தில் அவர்கள் வளருவதற்கு நம்ம உதவிகரமாக இருக்கணும். பொதுவான ஒரு கருத்து, ஆண்டவர் போதித்ததெல்லாம் மூல உபதேசங்களாக மாறினது என்று சொல்லி நம்புகிறோம். இப்போ அவர் சில காரியத்தை சொல்லியிருப்பார், சில காரியத்தை சொல்கிறதுக்காக இன்னொரு காரியம் சொல்லியிருப்பார். இப்போ உதாரணமாக கை கால்களை வெட்டவும் கண்களை பிடுங்கவும் இயேசு போதித்தாரா? என்றும் எரியும் நரகம் இயேசுவின் போதனையா? இங்கே நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கு 9ஆம் அதிகாரம், அதில் குறிப்பாக நம்ம 42லேருந்து 50 வாக்கியங்கள் ஒரு லாங் டீச்சிங் என்று பார்க்கிறோம். ரொம்ப விரிவாக பேசுகிறார். பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னார். இடரல் உண்டாக்குகிறது மனுஷன் மாத்திரம் கிடையாது, நண்பர்கள் மாத்திரம் கிடையாது, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களே நமக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறது, செயல்படுகிறது, போர் செய்கிறது. இப்போது கண்ணை கட்டுப்படுத்த வேண்டும். கண்ணு கட்டுப்படலைன்னா அதை என்ன பண்ணிடு, நோண்டிருன்னு சொல்கிறார். இதில் என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, எரிநரகம் என்பது உண்டுதான், ஆனால் இப்பொழுது அது மற்றவங்க போதிக்கிற மாதிரி எரிந்து கொண்டு இருக்கவில்லை. சாத்தானுக்கும் அவனுடைய சேனைகளுக்காக ஆண்டவர் அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. துன்மார்க்கன் அதில் விழுவான் என்பது ஆண்டவர் முன்னுரைத்த வார்த்தை என்று பார்க்கிறோம். ஆனால் இப்போ இதுக்கு இடைப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இந்த அவயங்கள் அனைத்தையும் அவருடைய ஆவியானுடைய பலத்தினாலே கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நமக்குள்ளே இடரல் தேவை இல்லை என்பதை காண்பிக்கிறார். அந்த அதிகாரத்தை முடிக்கும்போது 49வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், எந்த பலியும் உப்பினால் என்ன பண்ணும், ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினாலே என்ன பண்ணப்படுவான், ஒப்பிடப்படுவான் என்று சொல்லுகிறார். அப்போது ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்பொழுது பலவீனங்கள் அல்லது பாவ தன்மைகள் முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்கும். விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஆலயமாக ஒப்பு கொடுக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.